சரி, டெல்லி மகாராஷ்டிரா கணக்கில் பிரம்மா பீமா சங்கர் எல்லா நாடும் போர்க்கழகத்தை பூரா முடிச்சிருவார். இப்போ முப்படை வீரரை உள்ளே தள்ளணும், அந்த கணக்கில் பார்ப்பார் பீமா சங்கர். அதை உள்ளே தள்ளினவுடனே ஒரு அரசியல்வாதி ஒரு பேர் இருக்க மாட்டான். அவங்களுக்கு தான் பதவிகள் உயரும். முப்படை வானரப்படை இராணுவம் எல்லா அவனுங்களுக்கு தான் பதவிகள் உயரும். பெண்கள் எடுப்பார். பெண்கள் ஐயா அவர் கணக்கு வந்தோடனே பெண்ணுக்கு பெண்ணாக நியமித்து பெண் எல்லாமே இறக்கிடுவார். பெண்ணு வரணும். பெண்ணு சேட்டை, ஓவர் சேட்டை, எங்கே பார்த்தாலும் சேட்டை. பஸ்ஸு வண்டி கார் வண்டி போதா ஓடு, காகித பேப்பரை சம்பாத்தியம் பண்ணதுக்கு அநியாய சேட்டை, மோசமான சேட்டை, திமிர்த்தனமான சேட்டை. அப்படியே பெண்ணு முப்படை வானரப்படை அதுலேயும் படிக்க எல்லா பிள்ளைகளை கையில் எடுத்து விட்டு கசக்கி விட சொல்லிடுவார். பெண்ணுக்கு பெண்ணு, ஆணுக்கு ஆண். முக்கால் சத்தியம் போட்டாச்சுரா கணக்கு. வானரப்படை மிலிட்ரிக்கு எல்லா கணக்கு இப்போ பார்ப்பார். அவர் தான் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கார். சேட்டை, ஓவர் சேட்டை, அநியாயப்பட்டு சேட்டை. ஏண்டா கவர்மெண்ட்டு நீதிமன்றம் மாதிரி கவர்மெண்ட் வச்சு நடத்துதான். மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசுன்னு இவங்க நீதிமன்றம் உள்ளே நடத்துகிறத விட்டு இவன் வெளியில் நடத்தானா. இவளே கசக்கி புழிஞ்சி துவச்சி விட்ருவார். ஒழுங்கா போ ஏண்டா உட்காந்து பூமியில் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. வேடிக்கை பார்த்துட்டு எதிர்த்து ஆடி எதிர்த்து வாசிக்கான். தமிழ்நாட்டில் அப்படியே வாசிக்கான். நீ தொலைஞ்சடா தமிழ்நாட்டில். சென்னை மெட்ராஸில் நீ இதோட தொலைஞ்ச. உனக்கு இதோட ஒன்றும் இல்லாமல் அப்படியே உன் எரிப்புக்கு போகல, ஒன்றும் இல்லாமல் திராட்டில் போவ. எரிப்புக்கு சாம்பலாக போயிடுவேன். போட்டாச்சுரா இன்றைக்கி கணக்கு. திங்கக்கிழமை அமைதியாக போய்க்கோ, அமைதியாக போ. நீதிமன்றத்தில் பூரா இவன் தானே வச்சுருக்கான். இங்கே ஒரு ஆட்டம் ஆடு, இங்கே விட்டு மாநில அரசு, ஒன்றிய அரசு எல்லாம் நம்ம வெளியில் எங்கிட்ட ஆட்டுவோம். அப்படியே ஆட்டி பேப்பரை விட்டு பாழாக்க வந்த பாயிப்பைகளா. முக்கால் சத்தியம் போட்டாச்சுரா. பீமா சங்கர் பூமியில் இறங்குதார். என்ன நடத்த போகிறாரோ. ஆனால் நிலநடுக்கத்தையும் போடுவார், காற்று புயலும் அடிப்பார். அவர்கிட்ட எல்லா பவர் இருக்குடா. 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கம் பீமா சங்கர் பூமியில் இறங்குனா என்ன நடக்கும்னு இந்த புயலுக்கு தெரியும். சாமியார் புயலுக்கு, சாமியார் புயல் இருக்காங்களடா, மந்திரவாதி தந்திரவாதி, அந்த முட்டா புயலுக்கு தெரியும். கேட்டுக்கோங்கடா. முட்டா புயல் அரசியல்வாதி போய் கேட்பான் சாமியார் புயல்கிட்ட, நான் இந்த இதில் செவிக்கணும், இதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு பரிகாரம் பண்ணுவான், அதுக்கு பழி கொடுப்பான், அதுக்கு எல்லா வேலையும் செய்வான் இந்த அரசியல்வாதி முட்டா புயல். 2 குண்டை கசக்கி புளிஞ்சி நடு ரோட்டில் விட்டுருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.